நாம் பார்க்க போகிறது ஏரி காத்த ராமர் கோயில். சென்னையிலேருந்து திண்டிவனம் போகிற பகுதியில் மதுராந்தகத்தினுடைய பேருந்து நிலையத்து பக்கத்தில் இருக்குது ஏரி காத்த ராமர் கோயில். இந்த கோயிலுக்கு இருக்கிற விசேஷமே ஒரு தனி விசேஷங்க. 1984 நள்ளிரவில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நம்முடைய புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்படுறார். அடுத்த நாளே அவருடைய உடல் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்து போய் செயல்பட முடியாத நிலைமைக்கு இன்னும் தீவிரமாகுது அவர் உடல்நிலை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு போய் அவங்க வேண்டுதலை வைக்கிறாங்க. அதாவது பெரும் மழையிலேயே இந்த மக்களை காப்பாற்றி ஏரி வெள்ளம் மாதிரி ஒரு பெரிய வெள்ளத்தையே தடுத்து நிறுத்தி மக்களை காப்பாற்றின ராமர் நிச்சயமாக இவங்களை மீட்டு கொண்டு வருவார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அப்போது எல்லாரும் சீனியர் எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள அந்த டவுன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே கூட்டு போனால் தான் அவரை நம்ம செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த ராமர் கோயிலில் வணங்கி அவர் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதலை நம்ம அம்மா முன்வைத்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் இந்த ஏரி காத்த ராமர் கோயில். இதில் என்ன இன்னொரு அதிசயம் அப்படின்னா, கடவுளை நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் கடவுளை நான் நேரில் பார்த்தேன், கடவுள் தான் இந்த செயலை செஞ்சார் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் தன்னுடைய வாக்குமூலமே கொடுத்தாரு அப்படின்னா அந்த ஏரி காத்த ராமர் கோயிலில் நடந்த ஒரு பேர் அதிசயம் சொல்லலாங்க. அதாவது கலோனல் லயோனல் பிளேஸ் அப்படிங்கிறது அந்த கலெக்டரோட பேர். 1795 1799 இந்த காலகட்டத்தில் அந்த மதுராந்தகத்தில் கலெக்டராக இருந்தவர் தான் கலோனல் லயோனல் பிளேஸ் அப்படிங்கிறவர். அவர் இந்த கடவுள் வழிபாடு சிலை வழிபாட்டெல்லாம் ரொம்ப ஏளனமாக பேசுகிறார். இந்த உருவ வழிபாட்டை கேலி கிண்டல் பண்ணுறார். மக்கள் நீங்கள் உழைப்பை நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பதிலாக நம்பிக்கையை நீங்கள் கடவுள் மேலே வைக்கிறீங்க அப்படின்னு அவர் பகுத்தறிவுவாதம் பேசுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒரு பெரிய மழை பெய்யுது. அந்த மழையில் மக்கள் எல்லோரும் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாராங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீங்கள் இந்த சாமியை தானே கும்பிட்டீங்க, அந்த ராமர் உங்களை காப்பாற்றுறாரா நான் பார்க்குறேன். அப்படி ஒரு வேளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னா அவருடைய மனைவிக்கு ஜனகவல்லி தாயார், அங்கே உள்ள இறைவியினுடைய பேர் ஜனகவல்லி தாயார், கோதண்டராமர் அங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய பேர் கோதண்டராமன் அவர் பேர். அந்த ஜனகவல்லி தாயார் அப்படிக்கு நான் கோயில் கட்டுறேன், என்னுடைய சொந்த செலவுலேயே நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார், சவால் விடுறார். இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்க அந்த கோயில் அவர் கட்டின கோயில் தான். கலோனல் லயோனல் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளக்கார துரை அவர் கட்டினது தான் அந்த கோயில். அதாவது ராவணனிடமிருந்து சீதையை மீட்பதற்காக ராமர் வந்தப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா விபண்டக மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் தங்குறார். அப்போது அந்த மகரிஷி ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், மீண்டும் நீங்கள் சீதையை மீட்டு கொண்டு திரும்பும்போது அவசியம் சீதாதேவியோடு சேர்த்து நீங்கள் எனக்கு ஒரு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவர் வேண்டுறார். இன்றைக்கும் அந்த கோயிலில் உள்ள மூலவரை பார்த்தீங்கன்னா சீதா பிராட்டியோடு இருக்கிற மாதிரி தான் ராமர் இருப்பார். ஜனகவல்லி தாயாரோட கோதண்டராமன் இருக்கிற மாதிரி தான் அந்த கோயில் இருக்கும். அதுவும் சீதாதேவி பக்கத்தில் இல்லைங்க, கையை பிடித்து கொண்டே நெருக்கமாக இருக்கிற மாதிரியே அந்த திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கலெக்டர் சொன்ன மாதிரி அன்றைக்கி அடமழை பெய்யுது. அப்போது எந்த அளவுக்கு அந்த ஏரியில் தண்ணி இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு குதிரை மேலே அந்த கலெக்டர் பார்க்க வர்றார். அப்போ தூரத்தில் தொலைவில் ஒரு பெரிய மின்னல் வெட்டுது. இது எல்லாமே அந்த கலெக்டர் சொன்ன வார்த்தையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். மின்னல் வெட்டுது. மின்னல் வெட்டின அடுத்த நிமிடம் பார்த்தா அந்த ஏரியினுடைய கரையில் 2 வீரர்கள் இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த 2 பேருமே கையில் அம்பு வில்லுலாம் வைத்து இருந்தாங்க. அவங்க தான் அந்த எல்லையை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த தண்ணி எவ்வளோ பெஞ்சாலும் ஏரியில் தண்ணி கூடவே இல்லை. அந்த ஏரி உடைஞ்சி ஊருக்குள்ளே மக்கள் வெள்ளத்தில் இறந்து போயிருக்கணும் அன்றைக்கி இருந்த மழைக்கு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. மழை பெஞ்சு முடித்தோடனே மறுபடியும் இயல்பான நிலைக்கு ஒரு குறுகிய நேரத்திலே அது அப்படி அந்த மக்களை காப்பாற்றுனது உண்மையிலேயே ராமர் தான், நான் அதை கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அந்த வெள்ளைக்கார துரை சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் அந்த கோயில் கல்வெட்டில் இருக்குது. அதனால் அவருடைய சொந்த செலவில் அவருடைய பொருட்செலவில்
முழுக்க முழுக்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் தான் வந்து ஏரி காத்த ராமர் கோயில். வரலாற்றை படிக்கும்போது மேலும் மெய்சில் இருக்கக்கூடிய பக்கங்கள் இந்த கோயிலை பற்றிய சம்பவங்கள்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.